எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரதானமாக உள தூய்மைக்காக வேண்டியும் அதே போன்று உடலிலே சுறுசுறுப்புக்காக வேண்டியும் ஈமானிய பலத்திற்காக வேண்டியும் நிறைய திக்ருகளை சொல்லி தந்தார்கள். அது நாவினால் சொல்வதற்கு லேசானது, ஆனால் நன்மை அதிகம். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஸகீலத்தானி அலல் மீசானி, இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, சொல்வதற்கு லேசானது, ஆனால் மீசானிலே வைத்தால் கனத்தால் அதிகமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றதுக்கு ரொம்ப லேசு, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்றதுக்கு ரொம்ப லேசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வார்த்தையால் சொல்வதற்கு லேசானது, ஆனால் நன்மையால் ரொம்பவுமே கனமானது. நிறைய சொல்லியிருக்காங்க. ஹதீஸ்ல பார்க்குறோம், யார் ஒருத்தர் காலையில் எந்திரிச்ச உடனே 4 வார்த்தையை சொல்றாங்களோ 4 விதமான பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். மன் கால லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்னு சொல்லி யார் காலைல சொல்றாங்களோ, காலைல எந்திரிச்ச உடனே அல்லாஹ் அந்த வார்த்தையின் பரக்கத்தினால் அவருக்கு என்ன தருகிறான் தெரியுமா? அமின மினல் ஐன், கண்ணிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான். கண் இருக்க பெரிய நோய், அதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. மனிதனை மரணத்தின் பக்கம் கூட தள்ளிவிடும் கண். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண சொல்லி, ஆனா கண்ணீர் இருக்கிறதே இது மனிதனை மரணத்தில் கூட வீழ்த்தி விடும். ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு பயந்திருக்கிறாங்க. கண்ணின் லில் ஐனி ஹக்குன், கண்ணுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, யார் காலையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்றாங்களோ அல்லாஹ். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி and catering services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். கண்ணீரில் இருந்து அவரை பாதுகாப்பான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், யார் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று காலையிலே சொல்கிறாரோ, அமீன மின் கைதி ஷைத்தான், ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்று என்னவெல்லாம் உண்டோ எல்லா சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துடுவான். ஒமன் கால உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன், இதுதான் என்னுடைய பொருள். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் என்று யார் காலையில் சொல்றாரோ, அமீன மின் மக்ரின் நாஸ், மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். மூணாச்சா? நாலாவது முக்கியமாக சொல்றாங்க, ஒமன் கால லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யார் காலையில் எழுந்தவுடன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதுவாரோ, அமீன மினல் கம், எல்லா விதமான கவலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். நீ கவலை தானங்க பெரிய நோய், நீ கவலை தானே, மன அழுத்தம் தானே பெரிய நோயாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாங்க. அது துனியா சார்ந்த விஷயமாகட்டும், துனியா சார்ந்த விஷயம்தான் பிரதானம். குடும்பமோ அல்லது தொழில்துறையிலோ அல்லது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றியோ அக்கம் பக்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய இளைஞர்களை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் காலையிலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதுவாரோ அல்லாஹ் கவலையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பை தருவான். இப்போ 4 வார்த்தை ரொம்ப ரொம்ப லேசான வார்த்தை, அதை சொல்வதற்கு ரொம்ப லேசு, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய கூலி பலன் ரொம்ப அதிகம். எனவேதான் இபாதத்திலே ஒரு வகை உண்டு, அந்த வகைக்கு பெயர் இபாதத்தை கௌலியா, வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய இபாதத். திருக்குர்ஆனை ஓதுறோம், எதனால ஓதுறோம்? நாவால் ஓதுகிறோம். எவ்வளோ நன்மை, அபரிமிதமான நன்மை. மலக்குகளை கூட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு விட்டுரும் நீங்கள் ஓதக்கூடிய வார்த்தைகள். ஹதீஸில் வந்திருக்கு, உசைத் பின் ஹுதைர் என்ற சஹாபி தன்னுடைய சிறுமகனை பக்கத்தில் போட்டுக்கொண்டு திருக்குர்ஆனை ஓதுகிறார். சூரத்துல் பக்ராவை பக்கத்தில் குதிரையை கட்டி போட்டிருக்காரு. இவர் ஓத ஓத மேகம் ஏதோ இறங்கி வருவதை போன்று தெரிகிறது. குதிரை மிரளுது, இவர் பயப்படுறாரு. மிரண்ட குதிரை என் பிள்ளையை மிதிச்சிருமோன்னு பயப்படுறாரு. உடனே வேகமாக சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துடுறாரு. பார்த்தா குதிரை சமாதானமாயிருது. அடுத்து தொழுவதற்காக வேண்டி திருக்குர்ஆனை ஓதினார். மறுபடியும் மேகம் இறங்குகிறது, மிரளுகிறது குதிரை. பயம், மகன் மிதிப்பட்டு விடுவானோ என்று மறுபடியும் நிப்பாட்டிடுறாரு. காலையில் எந்திரிச்சு போய் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நேற்று ராத்திரி நான் திருக்குர்ஆனை ஓதினேன், இந்த மாதிரி என் பக்கத்தில் என் பிள்ளையை போட்டிருந்தேன், குதிரை மிரண்டுச்சு, பார்த்தா வானத்தில் அப்படி மேகம் ஏதோ இறங்கி வர மாதிரி தெரிஞ்சு, நான் ஓதுறதை நிப்பாட்டிட்டேன், அதுவும் நின்று போச்சுன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் கரஅத ல அஸ்பஹத் யன்துருன் நாசு இலைஹா லா ததவாரி மின்ஹும், நீ ஓதுகிற குர்ஆனின் வார்த்தையை கேட்டு யார் வந்தார் தெரியுமா? நீ அதை மேகம் என்று நினைத்திருக்கிறாய், மலக்குகள் வந்தார்கள். உன் வார்த்தையை கேட்பதற்கு அந்த இடத்திலே அமர்வதற்கு மலக்குகள் வந்தார்கள். நீங்க மட்டும் ஓதுறதை நிப்பாட்டாம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்களே, ஆனால் காலையில் மதீனால எல்லாரும் மலக்குகளை பார்த்துருப்பாங்கன்னாங்க. மதீனாவாசிகள் முழுக்க மலக்குகளை பார்த்திருப்பார்கள்.
மலக்குகள் ஒன்றும் நம்மள மாதிரி ஆள் இல்லை, கூப்பிட்ட இடத்துல வர்ற ஆள் கிடையாது. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்பாங்க. அல்லாஹ்க்கு மாற்றம் செய்வது துளியளவும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. அல்லாஹ் கூப்பிட்ட இடத்திற்கு போவார்கள், வா என்றால் வந்து விடுவார்கள். அந்த மலக்குகளை உங்கள் வீட்டுக்கு வர வைக்க முடியுமா என்றால் முடியும். எப்படி முடியும்? திருக்குரானை ஓதுவதனால் முடியும். இன்னைக்கு வீடுகளில் சிரமம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, பரக்கத்தில்லை, ஒரே கஷ்டமா இருக்குது, பெரிய பெரிய சிரமங்கள் வருகிறது என்று புலம்பக்கூடிய நபர்கள் ஏராளம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பதிவு சுனனி தாரிமியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இன்னல் பைத்தல யத்தஸிஉ அலா அஹ்லிஹி, வீட்டில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்க வேண்டுமா? வதஹ்துருஹுல் மலாயிகா, வீட்டுக்கு மலக்குகள் வர வேண்டுமா? வதஹ்ஜுருஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் வீட்டை விட்டு விரண்டு ஓட வேண்டுமா? வயக்ஸுரு கைருஹு, வீட்டினுடைய நலவுகள் பரக்கத்துகள் பெருக வேண்டுமா? நாளையும் கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயுக்ரா ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இந்த வீட்டிலே ஓதுங்கள், இந்த நாளும் கிடைக்கும்னாங்க. இதுக்கு நேர ஆப்போசிட்டா சொன்னாங்க, இன்னல் பைத்தல யதீஉ அலா அஹ்லிஹி, வீட்டுக்குள்ள போனாலே ஒரு விதமான நெருக்கடி, கஷ்டம், ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது செய்யுது. ஒத்தகஜூர்கள் மலாய்க்கா, வீட்டை விட்டு மலக்குகள் போயிடுறாங்க. ஒத்தகதுருகு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓ யகில்லு கைருஹு, வீட்டில் நலவே இல்லை, மனைவி வீட்டு நலவு இல்லை, பிள்ளைகள்கிட்ட நலவு இல்லை, செய்யக்கூடிய தொழிலில் நலவு இல்லை, எங்கே பார்த்தாலும் நெருக்கடியாக இருக்குது. எதனால் இந்த நாளும் ஏற்படுகிறது? அல்லாஹ் யுக்ரா ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படலையோ அந்த வீட்டில் நாளும் ஏற்படும். குர்ஆன் ஓதப்படாத வீட்டிலே நாலு ஏற்படும், குர்ஆன் ஓதப்படுகிற வீட்டிலே இந்த நாளும் நீங்கி போய் ஹைரான விஷயங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ அன்பானவர்களே, வார்த்தைகளால் செய்யப்படக்கூடிய இபாதத்திலே திக்ர் முக்கியமானது. அதே போன்று திருக்குர்ஆனினுடைய திலாவத் மிக முக்கியமானது. மூன்றாவது ஒரு இபாதத் இருக்கிறது, இபாதத்தே மாலியா, பொருளாதாரத்தால் செய்யப்படுகிற இபாதத். ஜகாத் கொடுக்கிறோம் வருஷா வருடம், அது எதனால் செய்யப்படுகிற இபாதத்து? பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இபாதத். சதகா செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், இபாதத். ஏன்? நம்ம குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதுவும் இபாதத் தாங்க. நீங்க தப்பா வேற விளங்க கூடாது, இதுவும் இபாதத் தான். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு சஹாபி நல்ல ஆஜானுபாகுமான திரகாத்திரம் உள்ளவர், காலையிலே எந்திரிச்சு ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போனார். சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, நல்ல திரகாத்திரமா இருக்காரு, இவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு வரலாமேன்னு சொல்லி சொன்னாங்க, ஜிஹாதுக்கு வரலாமேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் உழைக்க செல்கிறார், இந்த உழைப்பின் நோக்கம் என்ன? நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நல்ல ஆடம்பரமாக செழிப்பாக வாழ வேண்டும் என்பது நோக்கமா? என்ன மாதிரி இந்த ஊர்ல பெரிய பணக்காரன் உண்டா என்று சொல்ல வேண்டும் என்பது நோக்கமா? கிடையாது. அவர் நோக்கம் என்ன? தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், தன் மனைவி மக்களை, தன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல வாங்கி கொடுக்க வேண்டும், சிறப்பாக வாழ வைக்க வேண்டும், தன் சொந்தங்களை அரவணைக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது. இந்த தன்மையோடு அவர் உழைக்க போனால் அதுவும் ஜிஹாத் தான், அதுவும் ஃபீ சபீலில்லாஹ் தான். என்ன தெரியுமா? அதுக்கும் நன்மை உண்டு. நீங்க உங்க குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு சொட்டு வேர்வையை சிந்தினால் அதற்கும் அல்லாஹ் சும்மா விடுவதில்லை, நன்மையை தருகிறான். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருளாதாரம் சார்ந்த இபாதத்தில் இதுவும் கட்டுப்படும். நஃபகா, நம் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய செலவினங்களுக்காக வேண்டி உழைக்கிறோம், அதற்கும் நன்மை உண்டு. ஜகாத், இதுவும் பொருளாதார இபாதத் தான். சதகா, தான தர்மங்கள், உதவி ஒத்தாசைகள், உபகாரங்கள் செய்கிறோம், இதுவும் பொருளாதாரம் சார்ந்த இபாதத் தான். நான்காவது இபாதத் இருக்கிறது, அது கல்பு சார்ந்த இபாதத். கல்பால் மட்டுமே அந்த இபாதத்தை செய்ய முடியும். எதை சொல்லட்டுமா? அல் மஹப்பத், பிரியம் வைப்பது, அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் பிரியம் வைப்பது. என்னது, நம்முடைய உறுப்பால செய்ய முடியாது, காசால செய்ய முடியாது, எதால் செய்யலாம்? கல்பால் செய்யலாம். ஹுதூர், பணிவோடு இருப்பது, பெருமை இல்லாமல் பணிவை மேற்கொள்வது. அல் இஸ்திஆனா, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவியை முன்னோக்கி நிற்பது. அல் ஹவுஃப், அல்லாஹ்வின் அதாபுக்கு பயப்படுவது. அர் ரஜா, அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்பதன் மீது ஆதரவு வைப்பது. அல் ஹஷ்யா, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இருப்பது. அத் தவக்குல், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. இது எல்லாமே கல்பால் செய்யப்படுகிற இபாதத். இந்த இபாதத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் தானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அச்சம் கொள்ள வேண்டுமோ அப்படி அச்சம் கொள்ளுங்கள். இப்போ அச்சம் கொள்வதும் ஒரு இபாதத் தான், அதுவும் ஒரு வணக்கம் தான். அல்லாஹ்வை பயப்படுறோம், பாவம் செய்ய பயப்படுறோம், தவறு செய்வதற்கு பயப்படுகிறோம், பொய் சொல்வதற்கு பயப்படுகிறோம், மோசடி செய்வதற்கு பயப்படுகிறோம், ஏமாற்றம் செய்வதற்கு பயப்படுகிறோம், அவதூறு பேசுவதற்கு பயப்படுகிறோம், புறம் பேசுவதற்கு பயப்படுகிறோம். இந்த பயத்துக்கு அல்லாஹ்ட்ட கூலி உண்டு. எதற்காண்டி பயப்பட்ட? யாரும் பார்க்கறான்றதுக்காண்டி இல்ல, அல்லாஹ் தண்டிச்சிருவான் பயம். பொய் சொன்னா அல்லாஹ் பிடிச்சிருவான், மோசடி செஞ்சா அல்லாஹ் பிடிச்சிருவான், அடுத்தவரின் பொருள் மீது ஆசைப்பட்டா அல்லாஹ் பிடிச்சிருவான், அபகரித்தால் அல்லாஹ் கேட்பான் கேள்வி.
வியாபாரத்திலே மோசடி செய்தால், பித்தலாட்டம் செய்தால் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற அச்சம் படுகிறோம் அல்லவா? இது ஒரு இபாதத், இதுக்கு அல்லாஹ்ட்ட கூலி உண்டு. அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் வரலாற்றிலே வாசித்திருப்போம், தெரியும் உங்களுக்கு. 3 நபர்கள் குகைக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள். குகையிலிருந்து வெளியே வர வேண்டும். மூவரும் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து வைப்பார்கள். முதல் மனிதர் சொல்வார், நான் எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான ஒரு பெண்ணுக்கு சில பல உதவிகளை செய்தேன். அந்த உதவிக்கு பகரமாக அந்த பெண்ணை அடைய ஆசைப்பட்டேன். அந்த பெண்ணும் இணங்கி சம்மதித்து வந்துவிட்டால் 2 பேரும் நெருங்கி விட்டோம். எந்த அளவிற்கு என்றால், வில்லு அம்பிலே எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ அவ்வளவு நெருங்கி விட்டோம். அந்த பெண் சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, இங்க யாரும் பார்க்கல, ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த வார்த்தை என்னை குலை நடுங்க செய்து விட்டது. நான் பதறி விட்டு ஓடி போய்விட்டேன். இது உன் பயத்திற்காகவே நான் செய்தது. இதை ஏத்துக்கிட்டா இந்த கதவை திறந்து விடு, இந்த குகையை திறந்து விடு. அல்லாஹ் கொஞ்சத்தை திறந்தான். அடுத்தவர் சொன்னார், தொழிலிலே என்னிடத்திலே வியாபாரம், என்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு மனிதர் இருந்தார். தினசரி அவருக்கு கூலியை கொடுப்பேன். ஒரு நாள் கூலியை வாங்காமல் போய்விட்டார். அந்த கூலியை நான் அபகரித்து வைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. அந்த கூலியை நான் சேமித்து வைத்தேன். அதிலிருந்து ஒரு ஆட்டை வாங்கிவிட்டேன். அந்த ஆடு பல்கி பெருகி பெரிய ஆட்டு மந்தையாக மாறியது. ஒரு நாள் அந்த கூலியாளி இடத்திலே வந்தவர், என் கூலியை கொடுங்கள், ஒரு நாள் உங்களிடத்திலே நான் சம்பளம் வாங்காமல் போய்விட்டேன். நான் கை காட்டினேன், இந்த ஆட்டு மந்தை தான் உன் கூலி, என்னை கேலி செய்யாதீர்கள். ஒரு நாள் கூலியை கேட்டால் ஒரு பெரிய ஆட்டு மந்தையா காட்டுகிறீர்கள்? இல்லை, கேலி இல்லை, இதுதான் உண்மை. உன் காசிலிருந்து வாங்கியது ஒரு ஆடு. இந்த ஒரு ஆடு இப்பொழுது 100கணக்கான ஆடாக பெருகியிருக்கிறது. அவர் மகிழ்ச்சியோடு அதை ஓட்டி கொண்டு போனார். அடுத்தவரின் பொருளை அபகரிக்க கூடாது, மோசடி செய்யக்கூடாது என்ற பயம்தான் என்னை இப்படி செய்ய வைத்தது. இறைவா, இதை நீ பொருந்திக் கொண்டால் இந்த கதவை திற. அல்லாஹ் திறந்தான் கொஞ்சத்தை. 3வது மனிதர் சொல்லுவார், இறைவா, எனக்கு ஒரு தாயும் தகப்பனும் உண்டு. அவர்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவர்களின் பதுவாவை பெறக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டேன். ஒரு நாள் ஆற்றிலிருந்து பாலை கறந்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். அவர்கள் தூங்கி போய்விட்டார்கள். எழுப்புவதற்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்காமல் நானோ என்னுடைய குடும்பமோ குடிப்பதற்கு, அதை பருகுவதற்கு மனமும் இல்லை. காலை வரை நான் அங்கேயே நின்றேன். எழுவார்கள், எழுந்த பிறகு கொடுப்போம் என்று. காலையில் எழுந்தார்கள். முதலில் அவர்களுக்கு கொடுத்தேன், குடித்தார்கள். அதற்கு பிறகு என் பிள்ளைகளுக்கும் என் மனைவி மக்களுக்கும் கொடுத்தேன். இது உன்னுடைய பயத்தினால். பெற்றோர்களை நிந்தித்தால், பெற்றோர்களுடைய பதுவாவை வாங்கிக் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மிக ஆபத்தானது என்று நீ சொல்லியிருக்கிறாய். அதை உணர்ந்து பயந்து நான் செய்தேன். இந்த பயத்தை நீ புரிந்து கொண்டால் இந்த கதவை திற என்று கேட்டால் கதவு மொத்தமாக திறக்கப்பட்டது. வெளியேறினார்கள். இந்த 3 நிகழ்ச்சியிலும் அல்லாவின் பயம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது. அல்லாவின் அச்சம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது. இந்த அச்சம் மனித வாழ்க்கையிலே இருக்குமையானால் அந்த அச்சத்திற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு. நீ பயந்தாய் அல்லவா, பாவத்தை செய்வதற்காக வேண்டி பயந்தாய் அல்லவா, அவன் பார்க்கிறானே இவன் பார்க்கிறான்றதுக்கான இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான்றதுக்காக வேண்டி பயந்தாய் அல்லவா, இந்த பயத்திற்கு நான் தருகிற கூலி. அன்பானவர்களே, இந்த 4 விதமான இபாதத்தையும் மொத்தமாக ரமலானில் செய்ய முடியும். முதல் இபாதத் என்ன? இபாதத்தே பதனியா. இபாதத்தே பதனியா, உடல் சார்ந்த இபாதத், நோன்பு, இன்ன பிற விஷயங்கள் செய்கிறோம், தொழுகை. 2வது இபாதத்தே கௌலியா, வார்த்தைகளால் செய்யப்படுகிற இபாதத். திக்ர் செய்யலாம், இஸ்திக்பார் செய்யலாம், ஸலவாத்தை ஓதலாம், திருக்குர்ஆனை அதிகம் ஓதலாம். 3வது இபாதத்தே மாலியா, பொருளாதாரம் சார்ந்த இபாதத். நிறைய தான தர்மம் கொடுக்கலாம். அந்த வருஷம் ரமலான்ல ரசூலுல்லாஹ் கொடையாளியாக இருந்தார்கள். ரமலான் வந்துவிட்டால் தென்றல் காற்றை விட மிக வேகமாக கொடை கொடுப்பார்கள். ஹதீஸ்ல வருது. அப்போ அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய, அதிகமாக தான தர்மம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் அதிகம் செய்யலாம். 4வது அல்லாஹ்வின் அச்சத்தையும் அல்லாஹ்வின் நம்பிக்கையும் அல்லாஹ்வினுடைய பயத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தலாம். ஆக இந்த 4 விதமான இபாதத்தையும் மொத்தமாக ஹோல்சலாக செய்யக்கூடிய மாதம் புனித ரமதான் நம்மிடத்தில் எதிர்நோக்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் மிச்சம் இருக்கிறது. அந்த மீறி இருக்கக்கூடிய நாட்களிலே முழுமையாக அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற நல்ல மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.